இன்னைக்கு இந்த ஈரானுடைய தாக்குதல் இருக்குல்ல, இதோடைய லேயர் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி அமெரிக்க பேஸ் நிலையங்கள் அடிச்சிட்டு இருக்குது, எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கு, இன்னும் மொசாதுடைய அலுவலகங்கள் சிஏ உடைய அலுவலகங்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் இன்னைக்கு அடுத்த கட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கை சம்பந்தமான விஷயங்களுக்குள்ள நுழைந்து தாக்குதல் நடத்த தயாராகிருச்சு. கிட்டத்தட்ட எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்குள்ளே வரும் மற்றும் இன்னும் பல அடிப்படையில் அது பேசப்படும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோத் சைல்டு என்று சொல்லக்கூடிய சாத்தானிய வங்கி. அதே போல் இந்த ரோத் சைல்டு கீழே வரக்கூடிய இந்த சாத்தானிய கடவுள் இருக்காங்கல்ல, இந்த லூசிஃபர் என்று பல பேர் சொல்லுவாங்க. பால்ங்கிற வார்த்தை கூட குரானில் வரும். இவங்க பாலுங்கிற அந்த தெய்வத்தை வந்து எப்ஸ்டீன் தீவுக்குள்ளே வச்சு அதில் நரபலி கொடுத்து குழந்தைகளை வெட்டி தின்னுட்டு என்னமோ பண்ணிருந்தாங்கல்ல, அதற்கு இன்றைக்கி குறி வச்சிருக்கு. இதற்கு முன்னாடி ஒரு சமிக்கையாகத்தான் ஈரானுடைய இந்த நேஷ்னல் டே இருக்கும்ல, அந்த நேஷ்னல் டேயில் பார்த்தீங்கன்னா அந்த பாலுங்கிற சிலையை பிரம்மாண்டமாக அவங்களே செஞ்சு அதை எரிச்சு காட்டினாங்க. அதுதான் இப்போ எனக்கு புரியுது. அன்றைக்கி எரிச்சது சும்மா அவங்க எரிக்கலை. இன்றைக்கி இந்த ரோத் சைல்டுன்னு சொல்லக்கூடிய சாத்தானிய அந்த வங்கி இருக்குல்ல, இந்த வங்கி அது மட்டும் கிடையாது. இந்த வங்கி என்னென்ன பணிகள் செய்து தெரியுங்களா? ஃபினான்ஸ் பண்ணுது, அதே போல் வந்து பல்வேறு விதத்தில் வந்து பேங்கிங் விஷயங்களை இயங்கி கொண்டிருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒயின் தயாரிக்குது, மைன் போன்ற விஷயங்கள் என்று பல அடிப்படையில் தயாரிக்குது. கூட தான தர்மம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களையும் காட்டிக்குது. இத்தகைய இந்த பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கெங்கே எந்தெந்த நாட்டில் இயங்குதோ அந்த தரவுகளை எடுத்து ஈரான் இன்றைக்கி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு. இந்த ரோத் சைல்டு என்று சொல்லக்கூடிய இந்த பேங்க், அதே போல் இந்த சாத்தானிய கடவுளை வணங்கக்கூடிய அந்த ஆலயம், இந்த இரண்டு பக்கத்தில் இருந்து மக்கள் 1 அல்லது 2 கிலோமீட்டருக்கு வெளியேறிடுங்க, நாங்கள் இதன் மீது தாக்குதல் நடத்த போகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கு. ஏன்னா பிற மத கடவுளை வந்து தாக்கக்கூடாது, அவமானம் பேசக்கூடாது, உடைக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நம்பிக்கை. இப்போ முருகன், ஐயப்பன் என்று இந்தியாவில் பல கடவுள் இருக்கிறாங்க. இப்போ இந்த கடவுளை நான் தாக்குறேன், அது கெட்ட கடவுள் அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக அது வந்து ஒரு தீமையான விஷயம். அவனுடைய நம்பிக்கை அவனுக்கு, உன் நம்பிக்கை உனக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இருக்கணும். ஆனால் ஏன் இதை டார்கெட் பண்ணுது? ஏன் அவனுடைய கடவுள் தானே இது, சாத்தானா தான் அவன் கடவுள் தானங்கிற கேள்வி உங்களுக்கு எழக்கூடிய சமயத்தில் அதற்கான பதில் என்னென்னா, இந்த ரோத் சைல்டு இந்த பேங்க் சிஸ்டம் இல்லை சாத்தானிய கடவுள், பால் என்ற கடவுள், இதன் வழியாக கடவுளின் பெயரால் மனிதர்களை கொன்று மாமிசமாக்கி தின்பதும், அதை நரபலி கொடுப்பதும் எந்த கடவுள் ஏற்றுக்கொள்ளும்? எந்த கடவுள் அதை விரும்பும்? அது கடவுளா? அதுக்காகத்தான் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கு? இவ்வளவு பெரிய வேலையை செய்யக்கூடியது சைத்தானிய வடிவிலிருந்து, பல்வேறு தீய சக்தியின் வடிவில் இருந்து வரக்கூடியது எதிர் சக்தியாக இருக்குது. அதனால அதை நாங்கள் தாக்குறோம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஈரான் குறி வச்சு. அடுத்து இந்த ஈரான் போர்னால இன்றைக்கி பல்வேறு நல்ல விஷயங்களும் நடந்துட்டுருக்கு. என்ன நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஈரான் போர் இங்கே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறனால பலஸ்தீனுக்குள்ளே தாக்குதல் என்பது சற்று குறைவாக இருக்குது. அதே போல் லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போராளி குழுக்கள், புரட்சிகர படைகள் எல்லாமே, ஹிஸ்புல்லாக்கள் போன்ற படைகள் எல்லாமே, அமல் போன்ற அமைப்புகள் எல்லாமே இன்றைக்கி தன்னெழுச்சியாக எழுந்து இஸ்ரேலுக்குள்ளேயே நுழைந்து பல்வேறு இடங்களை பிடிச்சிட்டு இருக்கு. இன்றைக்கி ஜரீட் என்று சொல்லக்கூடிய பெரிய நகரத்தையே ஹிஸ்புல்லா உள்ளே நிலைந்து இஸ்ரேல் துருப்பை அடித்து பல்வேறு இடங்களை பிடிச்சிட்டு இருக்கு. நாளடைவில் ஒரு பெரிய நிலப்பரப்பை நோக்கி பிடிப்பதற்கான வாய்ப்புகள், அதாவது முன்பு இந்த நாட்டோடு இருந்த அந்த லிட்டானி ரிவர்னு சொல்லுவாங்க, அதற்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் லெபனானோடு இருந்தது. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி இஸ்ரேலோட இருக்குது. அது எல்லாமே உள்ளே வந்து மீட்டு எடுப்பதற்கான வாய்ப்புகளை ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் உருவாக்கிட்டு இருக்கு. மற்றொரு பக்கம் சிரியாவில் எதிர்ப்பு குழுக்கள் இன்றைக்கி பெரிய அளவில் பரவிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சூடானில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய இந்த யுஏஇயுடைய தீவிரவாத குழு, இந்த ஆர்எஸ்எஃப் வச்சு தான் சூடானில் வந்து எண்ணெயை திருடி போய் இன்றைக்கி வந்து இந்த துபாய் போன்ற நாடுகள் எல்லாமே, யுஏஇ போன்ற அந்த எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. அங்கே பெரிய வளங்கள் யுஏஇயில் கிடையாது. யுஏஇயில் தான் முதல் என்னாச்சுன்னா வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி என்னாச்சுன்னா அந்த வளங்களில் பெரிய வளம், எண்ணெய் வளம் இல்லாதனால இவங்க சூடான்லேருந்து திருடிட்டு இருந்தாங்க. அதற்கு ஆர்எஸ்எஃப் வச்சு பெரிய அட்டூழியம் பண்ணி இனப்படுகொலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஆர்எஸ்எஃப் இருக்குல்ல, இதற்கு எதிராக அரசு ராணுவம் இன்றைக்கி முன்னேறி அடிச்சிட்டு இருக்கு, ஆர்எஸ்எஃப் ஓட விட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் இன்றைக்கி வந்தவண்ணம் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதுபோல் உலகத்தில் பல்வேறு இடங்களில் வந்து மத்திய கிழக்கில் வந்து இந்த ஈரான் போகிற மையமாக வச்சு பல்வேறு நலவுகளும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற நம்மளால இங்கே பார்க்க முடியுது. அடுத்து இன்றைக்கி ஈராக் பகுதியில் இருக்கக்கூடிய குர்திஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவில் பெண்கள் என்பவர்கள் மிகப்பெரிய அளவில் இராணுவத்தில் செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. குறிப்பாக இந்த பெண்களில் பிஜேஏகே என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு 2004 உருவாக்கப்பட்ட அமைப்பு, இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. ஸோ இந்த பெண்கள்லாம் ஏன் வந்து இந்த படையில், குர்திஸ் படையில் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்களை பெண்கள் கொள்வது என்பது ஒரு அவமான சின்னமாக இருக்கிறனால அதை நாங்கள் செய்கிறோம். குறிப்பாக ஈரானில் பெரிய அளவில் பெண்கள் சுரண்டல் நடந்துட்டு இருக்கு. ஹிஜாபை வள்ளுக்கட்டாயமாக போட வச்சுட்டு இருக்கிறாங்க. ஹிஜாபை போடலன்னு சொல்லிட்டு ஒரு குர்திஸ் பெண்ணை கொன்னுட்டாங்க. அதனால நாங்கள் பெண்கள் வந்து 20-25 வயதில் படிப்பெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு ஹிஜாபை கழுட்ட வேண்டும் என்பதற்காக வந்து இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த குர்திஸ் பெண்கள் உள்ளே வந்து இன்றைக்கி வந்து ஈரானுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறேன்னு இறங்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிக்கணும். மிகப்பெரிய ஒரு உளவு படையாக இருக்கக்கூடிய, மிகப்பெரிய ஒரு இராணுவ படையாக இருக்கக்கூடிய, அமெரிக்காவுடைய உயர் படையாக இருக்கக்கூடிய டெல்டாவாலையும் ஒன்றுமே இங்கே கிழிக்க முடியல, தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறானுங்க. இந்த பெண்கள் அமைப்பாக இன்றைக்கி உள்ளே போய் ஏதாவது சாதிக்க போகுது? அதுவும் இவங்க எல்லாமே மேற்குலக வயப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இவர்களுக்கு தேவை சுதந்திரம். என்ன சுதந்திரம்? ஆடை சுதந்திரம் வேணும்,
பல ஆண்களோடு இப்போ செல்ல வேண்டும் என்ற அந்த சுதந்திரத்தை வேண்டக்கூடியவர்கள் ஈரானுக்குள்ளே எப்படி இருக்க முடியும்? ஏன் தலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் உங்களால் இருக்க முடியுமா? அவர்களுடைய சட்டங்கள் வேறு. ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் பெரிய அளவில் மார்க்கத்தை பேணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சன்னி என்ற அடிப்படையில் அந்த வரையறைகள் இருக்குது. இங்கே ஷியா என்று நீங்கள் பேசினாலும் கூட அதுவும் மார்க்க வரையறை என்ற அடிப்படையில் பல கட்டுப்பாடுகளை விதித்து தான் ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்கு, இஸ்லாமிய குடியரசு போயிட்டு இருக்குது. ஸோ இந்த சூழலெல்லாம் அடாப்ட் ஆகாத பெண்கள்லாம் ஆப்கான் ஆகட்டும் ஈரான் ஆகட்டும் நீங்கள் வெளியேறிடலாம். அவங்க எதுவும் செய்ய போகிறதில்ல. அதற்காக வெளியேறி அந்த நாட்டுக்குள்ளே புரட்சி ஏற்படணும், அந்த நாட்டில் இஸ்லாமிய குடியரசு இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த போராட்டங்கள் எடுத்தோம்னா அது எந்த வகையிலும் சரியாகாது அப்படிங்கிறதான் நம்ம நாளை அடுத்து சமீபமாக ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டயாலிசிஸ் சென்டர் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடந்ததில் அந்த டயாலிசிஸ் சென்டர் முழுதுமாக அழிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தமான செய்தி வந்திருக்கு. இறுதியாக இன்னைக்கு காலையிலிருந்து ஈரான் கொடுத்த அந்த செய்தி ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. என்ன செய்தினா, இந்த போர் நிறுத்தம் ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய சில நிபந்தனைகளை நீங்கள் நிறைவேற்றும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழுத்தமான கோரிக்கையை இன்னைக்கு ஈரான் முன் வச்சிருக்கு. பல்வேறு ஊடகங்கள் ஒரு 3 செய்தியை மட்டும் தான் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 9 நிபந்தனைகளை அதிகாரப்பூர்வமாக ஈரான் இன்னைக்கு அறிவிச்சிருக்கு. அது என்னென்னு சொல்கிறேன் பாருங்க. முதல் நிபந்தனை ஒரு தரமான நிபந்தனை. என்னென்னா, நெத்தன்யாகுவை ஐசிசியிடம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும். முதல் நிபந்தனை. இது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? முதல் நிபந்தனை வைக்குது. இரண்டாவது, அக்டோபர் 7க்கு முந்தைய எல்லைகளுக்கு பின்வாங்க வேண்டும். அது அக்டோபர் 7க்கு தூஃபான் அல் அக்ஸா, எங்கேயோ பலஸ்தீனுக்கு குரல் கொடுக்கல ஈரான் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, வந்துருச்சு பாருங்க. அக்டோபர் 7னா என்ன? தூஃபான் அல் அக்ஸா நடந்த அந்த நாள், அந்த தினம், அந்த தினத்திற்கு முன்பு என்னென்ன எல்லைகள் இருந்துச்சோ அந்த எல்லையை நோக்கி போயிடணும். நீங்கள் எங்கெங்கே முன்னோக்கி பல்வேறு இடங்களை பிடிச்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் இஸ்ரேலுடைய துருப்பு, அமெரிக்க துருப்புகள் இருக்கக்கூடாது, வெளியேறிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கை அழுத்தம் திருத்தமாக 2வது வச்சிருக்கு. இதை பல நபர்கள் பேசலை. 3வது பாருங்க, ட்ரம்பின் காசா திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். இங்கும் வந்துருச்சு. காசாவுடைய அந்த திட்டம் இருக்குல்ல, ட்ரம்ப் காசான்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி, அதோடைய திட்டம் கனவை அவங்க ரத்து செய்யணும். இதெல்லாம் ஈரான் சொல்லுது. யார் பலஸ்தீனுக்கு ஈரான் குரலே கொடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த சியாசனி பிரச்சனையை மையமாக வைத்து பேசிட்டு இருக்கீங்களா, அவங்களாம் காது கொடுத்து கேளுங்க. 3வது பாருங்க, ஈரானின் அனைத்து தடைகளையும் நீக்கி முடக்கப்பட்ட நிதியை திரும்ப பெற வேண்டும். பல நாடுகளில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்குது. பல்வேறு நாடுகளில் அமெரிக்க சொத்துக்கள் ஃப்ரீஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் வெளியிடணும். அடுத்து, ஈரானின் அணுசக்தி உரிமைகளை அங்கீகரிக்க வேண்டும். அணுசக்தி உரிமைகள் அப்படிங்கிறது அது அணு ஆயுதம் நிலையை நோக்கி போல. இதுவரையும் அவங்க வாயில சொல்றாங்க தவிர செயலளவில் அதை கொண்டு போல. அணுசக்தி உரிமைகள் அப்படிங்கிறது அணு உலை சார்ந்த கண்டுபிடிப்புகள், தயாரிப்புகள், ஆற்றல்களை பயன்படுத்துறது அப்படிங்கிற கட்டமைப்புக்குள்ள அது சென்றோம். 3வது, அடுத்து பாருங்க, லெபனான், சிரியா மற்றும் யமனில் இருந்து வெளியேற வேண்டும். யமன் இங்கே அமெரிக்க துருப்புக்கள் அல்லது அந்த படைகள் இருக்கும்ல, அது சார்ந்த விஷயங்கள். அடுத்து, அரபு மண்ணில் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்களையும் காலி செய்ய வேண்டும். அடுத்து, ட்ரம்ப் பகிரங்கமாக கமேனியிடம், இன்னைக்கு இருக்கக்கூடிய மஜ்தபா கமேனியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுவரை விதிக்கப்பட்ட ஒவ்வொரு தடைக்கும் ஈரானுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். ஒரு தரமான ஒரு நிபந்தனையாக இருக்குல்ல. இந்த 9 நிபந்தனைகளை முன் வச்சு இன்றைக்கி ஈரான் சொல்லியிருக்கு. ஸோ நிச்சயமாக இதில் பல நிபந்தனைகள் ட்ரம்ப் கோவப்படுத்தியிருக்குன்னு தான் பார்க்க முடியும். அதனால் ஒரு காலம் இந்த போர் இப்போதைக்கு நிற்காது. இந்த போர் எப்போ நிற்கும்னு கேட்டிங்கன்னா, ஈரான் நிச்சயமாக அதோடைய கை ஓங்கும் வரை, ஈரானில் நல்ல அரசியல் சூழல் மாறும் வரை நிச்சயமாக இந்த ட்ரம்ப் மன்னிப்பு கேட்க மாட்டார். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, ஈரானில் நான் தான் ஜெயிச்சிட்டேன், அமைதியாகி போச்சு, அங்கே எல்லாம் கதை முடிஞ்சு போச்சு, எவனும் இல்லை, இனி அடி வணிஞ்சிருவாங்கன்னு கனவுலேயே மேந்துட்டு இருக்கிறாரு ட்ரம்ப். அதனால் இந்த போர் இப்போதைக்கு முடிவுக்கு வராது. ஒருவேளை முடிவுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் சில உத்தரவாதங்களை கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையங்களை எல்லாத்தையும் காலி பண்ணி மத்திய கிழக்கை விடுதலை பெற்ற ஒரு நிலையில் மாற்றி ஈரானுடைய கரத்தை வலுப்படுத்தணும். அந்த வேலையை தான் சவுதி சமீபமாக செஞ்சுட்டு இருக்கு. சவுதியும் ஈரானும் பரம எதிரிகளாக பார்க்கப்பட்டால் கூட இன்னைக்கு ஈரானும் சவுதியும் அமர்ந்து பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஈரானுடைய எஃபெக்ட் இந்தளவு இருக்கா அப்படிங்கிறத ஆச்சரியப்பட்டு இன்றைக்கி சவுதி பார்த்துட்டு இருக்குது. ஏன்னா சவுதிகிட்ட எந்த எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது. இதே போல் அமெரிக்க சவுதி மேலாம் தாக்குச்சுன்னு வச்சுக்கோங்களே, பிற நாடுகளுடைய உதவி இல்லாமல் சவுதினால் வெற்றி பெற முடியாது. ஆனால் ஈரான் யாருடைய உதவியும் இல்லாமல், ரஷ்யா உதவி இல்லாமல், சீனா உதவியோடு இல்லாமல் இன்றைக்கி தனியாக ஒன் ஹேண்டடாக கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்னா அதோடைய திறமை எந்த அளவு இருக்குன்னு பாருங்கள். குறிப்பாக அவருடைய உறுதியான நம்பிக்கை எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து கூடுதலாக இறந்த செய்தி, ஒரு செய்தி என்னென்னா, இந்த இப்போ கிரிக்கெட் முடிஞ்சு பார்த்தீங்களா வேர்ல்டு கப், அதில் சிவம் டூபே நல்லா விளையாண்டுருப்பார்ல. சிவம் டூபேயுடைய மனைவி ஒரு முஸ்லீம் போல், அவங்க முஸ்லீமாகவே வாழ்ந்துருக்கிறாங்க. திருமணத்திற்கு பின்பு அவங்க முஸ்லீமாக இருக்கிறாங்க, இவன் ஹிந்து இருக்கிறான். இந்த மும்பை படம்னு நினைக்கிறேன், பம்பாய் படம், அது போல் இவங்க ஹிந்து, அவங்க முஸ்லீமாக இருந்துட்டு அப்படி வாழ்க்கையை நடத்தியிருக்காங்க. டூபே நல்லா ரன் அடிச்ச பின்னாடி மாஷா அல்லா, பாரக்கல் அப்படிங்கிற மாதிரி அரபு வார்த்தைகளை இவங்க போட்டிருக்கிறாங்க. இதற்கு சங்கி கும்பல்கள் ஊன்னு சொல்லி போட்டு குதறிட்டு இருக்குது. இதற்கு தெளிவாக விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்க வாழ்க்கை அவங்க எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போகிறான். அந்த கொள்கைகள் என்பது அவங்க புரிந்தோ அல்லது புரியாமையோ எப்படி இருக்கிறாங்க, அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணலை.
ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் முஸ்லீமாக இருக்கிறேன், இவங்க ஹிந்துவாக இருக்கிறாங்க, எங்கள் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்குது, நீங்கள் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிற மாதிரி சிவம் டேவியோடைய மனைவி வந்து இன்றைக்கி வந்து எதிர்வினை நிகழ்த்தி இருக்கிறாங்க. அதே போல் இந்த கும்பமேளா ஃபேமஸான ஒரு பெண் மோனிகான்னு இருந்தாங்கல்ல, அவங்க ஒரு முஸ்லீம் பெண், கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பையனை திருமணம் முடிச்சிருக்காங்க. இதற்கு சங்கி கும்பல்கள் அப்படியே கொதற வரக்கூடிய சமயத்தில் அந்த முஸ்லீம் பையன் சொல்லிட்டான், ஐயோ நான் முஸ்லீமாக தான், நான் என்ன சொல்கிறது, நான் முஸ்லீமாக இருந்தாலும் இந்து முறைப்படி தான் திருமணம் செஞ்சுருக்கேன், நான்லாம் வந்து அந்த பிள்ளை வந்து ஒரு முஸ்லீமாக கன்வெர்ட்லாம் ஆகலை, நான் இந்து முறைப்படி தான் திருமணம் முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணிட்டான், ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டான். அப்போ எந்த வடிவில் அவங்க வாழ்க்கை இருந்தாலும் சரி, அவன் முஸ்லீமாக ஏதாவது விஷயங்களை நகர்த்திட்டாலே, அது சார்ந்த நகர்ந்தாலே சங்கிகள் அப்படி ஜாம்பியை போல் ஓடி வந்து குதற ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிறது இந்த செய்தியின் வழியாக நம்மளால் பார்க்க முடியும். இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.